யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குறிஞ்சி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரவேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு இங்கிலீஷ் நியூ இயர் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 1/1/2026 001 மினிட்டுக்கு ஜாதகம் எடுத்திருக்கோம். இதை படி பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இங்கிலீஷ் நியூ இயர் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. 100 out of 100% அவங்களுக்கு சக்சஸ் இருக்கும். ரொம்ப மிகையா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 5% அப்படி எடுத்து 95% சொல்லலாம். இப்போ பிளானட்டரி பொசிஷன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 4ஆம் அதிபதி என்றவன் 2ஆம் இடத்துல இருக்காரு ரிஷபராசியில, தனஸ்தானத்துல, வாக்ஸ்தானத்துல. அப்போ எங்கெங்கிலிருந்து பணம் வருதோ, பணத்தை எங்க எடுத்து வைக்கிறதோ முடியாது. அந்த அளவுக்கு பண வரவு உங்களை தேடி வரும், உங்களை விரட்டும் பணம். அந்த அளவுக்கு பணம் வரும். வாக் சக்தி அவ்வளோ இருக்கும். நீங்க யாருக்காவது இது செஞ்சுக்கங்க நல்லா நடக்கும்னா நடக்கும். அவங்களுக்கே நடக்கும்போது உங்களுக்கு நடக்காம போயிருமா? எப்பயுமே அவ்வளவுதான். நாம யாருக்கு நல்லது நினைப்போமோ நமக்கு அதுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி நல்லதே யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமா அவங்களுக்கும் நல்லது நடக்கும். இதுதான் நேச்சர். அது போல 11ஆம் இடத்துல ராகு இருக்கா, அப்படி கும்பராசியில ஏகதசாஸ்தானம் கோட்டி தோஷ நிவாரணம். ராகு குஜவத் கேத்து சனிவத் ராகு அப்படின்னுவாங்க ஜோதிடத்துல. இப்போ சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கூரை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? மெயின் டோர்லயோ வாசப்படி வழியாவோ இல்ல என்ன சொல்லுவோம் விண்டோஸ் வழியாவோ எவ்வளவு கொண்டு வர முடியும்? நீங்க அதை கூரை பிச்சு கொடுப்பாருன்னா ரூஃபே எடுத்துட்டு போட்டு போயிடுவார், அள்ளி போட்டு போயிடுவார், எடுத்துக்கடா அப்படின்னு. அந்த மாதிரி சனி ராகு கொடுக்குற ஆள். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு, அதுதான் ஒரு 5% அப்படி உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், அவ்வளவுதான். ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு அள்ளி கொடுப்பாரு. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்கு. அதுக்காக லாட்ரி கடையிலேயே ஜெண்டா போடுறது இல்ல. ஓகே, உங்க ப்ராஃபிட்ல ஒரு 10-15% லாட்ரிக்காக எடுத்து வைங்க. வாகனங்கள் எல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் வாகனங்களா வாங்குற யோகங்கள் இருக்கு. நிறைய பேர் ஐடி இதெல்லாம் காட்டுறதுக்கு வாங்கினா நோ ப்ராப்ளம். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்களாம் லாட்ரி வாங்குங்க. ஓகே, பெரிய பெரிய ஏர்போர்ட்ல எல்லாம் கோடி ரூபாய் காருக்கு 5000 10,000 லாட்ரி டிக்கெட் வச்சிருப்பாங்க. 1-2 இன்வெஸ்ட் பண்ணுங்க, விழுந்தாலும் விழலாம். ஓகே, லாட்ரி யோகங்கள் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் போயிருப்பீங்க, அங்கெல்லாம் ஒர்க் பர்மிட்டுக்கு, விசாவுக்கு, அப்புறமா சிட்டிசன்ஷிப்கெல்லாம் லாட்ரி போடுவாங்க. அதெல்லாம் விழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ், நல்ல ப்ரமோஷன்ஸ், அவார்டு, ரிவார்ட்ஸ் இருக்கு. பிசினஸ் பீப்புளுக்கு காய்கறி விற்கிறவங்கள இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க ஆகட்டும், மிஷினரிஸ், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ், சீ ஃபுட், அப்புறமா மீட், இதெல்லாம் பண்றவங்க, ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் நடத்துறவங்க எல்லாருக்குமே அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு மடங்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 5 மடங்கு 10 மடங்கு லாபம் வரக்கூடிய இயரா இருக்கும். அதே போல ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல இருக்காரு. சூரிய மங்கள யோகத்தை கொடுத்துரும். அது புதன் சூரியன் ஒட்டுக்கா இருக்காங்க, புதாதித்ய யோகத்தை கொடுக்கும். 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல புதனோட கலந்து இருக்கிறதுனால லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும். கல்யாணத்துக்காக யார் யார் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். கல்யாணத்துக்காக எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். பணவரவு, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கவங்களால நல்ல பணவரவு வரும். எஸ்பெஷலி அரசு ஊழியர்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம எதேதோ என்கொயரி, எதேதோ உங்க மேல இல்ல சில நோட்டீஸ் கொடுக்கறது, இந்த என்கொயரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த வருஷம் போய் அந்த கேசஸ் எல்லாம் அடிச்சு போட்டு ஸ்குவாஷ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அரசு ஊழியர்களுக்கு கான்ஸ்டபிள் டு கமிஷனர், கார்பரேட்டர் டு மினிஸ்டர், நல்ல ப்ரமோஷன்ஸ், நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு. அதுக்கு அடுத்தது அரசு
இது ஜாபுக்காக, கவர்மெண்ட் ஜாபுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதின குருஜி 2 மார்க்கில் போச்சு, போலீஸுக்கு எழுதின ஏதோ ஃபிசிக்கல் டெஸ்ட் இப்படி போயிடுச்சு, அப்புறமா பேங்கிங் செக்டருக்கு எழுதின முடியல அப்படின்றீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. இப்போ பாருங்க இந்த வருஷம் த்ரூ ஆயிருவீங்க. அது என்ன யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம், அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அது எழுதுனா கூட இந்த டைம் த்ரூ ஆகிறதுக்கு 4 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு குருஜி. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க இன்னும் 2 என்னவோ இருக்கு. இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான வருஷம்னு சொல்லிட்டேன், ஜாக்பாட் வருஷம்னு சொல்லிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா அருமையா இருக்கிறதுக்கு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா குருஜின்னா, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன மேஜர் பிரச்சனை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க, ஆண் பெண் யாரே ஆகட்டும், அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்ன்னா 12th ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க, காதல் வயப்படுறது, இன்ஃபேக்சுவேஷன், இதில் ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு எடுத்துக்கிறது, ஹாஸ்டலில் ஏதாவது ரீடிங்கில் இருக்கிறவங்க, அந்த ஹாஸ்டல் ஸ்டேயில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அவங்கள ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து காலேஜ் தரப்பில் உங்களுக்கு என்கொயரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டேன்னு குழந்தைங்களும் கொஞ்சம் ஏதாவது வேற மாதிரி திங்க் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸை. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய ட்ராவல் இருக்கும். வேற ஸ்டேட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரலாம், ப்ராஃபிட்டபிள் இருக்கும். வேற கண்ட்ரிக்கு போயிட்டு வரலாம். ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் உடம்புல அசதி ஏற்படலாம். அந்த ட்ராவல் வந்து நீங்கள் நல்ல டிரான்ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லது. ஒரு நல்ல வால்வோ பஸ் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ட்ரெயின், ஃப்ளைட் எடுத்துக்கலாம். 4 வீலர் நான் ரொம்ப நல்லா கிரேஸ் இருக்குது, நான் ஓட்டுறேன் அப்படின்னு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர்ல ட்ராவல் பண்ணும்போது சில வெஹிக்கல் ஆக்சிடென்ட்ஸு, சில ஃப்ராக்சர்ஸு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் 95% நல்லா இருக்குன்னு சொன்னால், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன ரெமெடி எடுத்துக்கலாம். ரெட் கலரில் தூர்தால்னு சொல்லுவோம், சிகப்பு கலரில் தோரம்பருப்பு இருக்கும். அந்த தோரம்பருப்பை எந்த அளவுக்கு முடியுதோ அநாத இல்லங்களுக்கு கொண்டு போய் உங்களுக்கு 1 கேஜியோ 5 கேஜி ஏதோ கொடுத்துட்டு வாங்க. அது சிகப்பு தோரம்பருப்பு வந்து செவ்வாய்க்கு அவ்வளோ நல்லது. என்ன தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய சகோதர சமானங்கள் சொல்லுவோம், தம்பி, அண்ணன், இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அநாதாசிரமத்தில் கிடைச்சா அவங்களுக்கு தேவையான ஒரு கண்ணாடியோ ஒரு பிளாங்கெட்டோ கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப அருமையா இருக்கும். ஜூலெல்லாம் என்ன பீகாக் ஓகே, இந்த பீகாக்கெல்லாம் ஜூல வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம், என்ன ஒரு டொனேஷன் கொடுக்கலாம் பீகாக்ஸ்க்கெல்லாம். அதுக்கு என்ன சாப்பாடுக்கு செலவாகுதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மயிலுக்கு ஓகே, மயில் வாகனன் ஓகே. ஸோ மயில் நாம் போய் எங்கேயும் வளர்க்க முடியாது மயிலெல்லாம். ஸோ அதனால ஜூக்கு வந்து நீங்கள் மயிலுக்கு டொனேஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 6 படை வீடு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புண்ணியந்தான். தமிழ் கடவுள் முருகன், திருச்செந்தூர் முருகன், பழமுதிர்ச்சோலை முருகன், சுவாமிமலை முருகன், திருத்தணி முருகன், திருப்புரகுன்றம் முருகன், எவ்வளோ இருக்கு பாருங்க. 6 படை வீடு. இந்த வருஷத்தில் ஒரு 2-3 தடவை தரிசனம் பண்ணிடுங்க, உங்கள் லைஃப் செட்டில் ஆயிரும் இந்த வருஷம். இது கோல்டன் பீரியட், 12 months கோல்டன் பீரியட், 1 year இஸ் கோல்டன் பீரியட். 6 படை வீடு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, முருகனை தரிசனம் பண்ணி, பழனி முருகன் ஓகே, அருமையான சக்சஸ் உங்களுக்கு அமையும். இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப அருமையா இருப்பீங்க. உங்களுக்கு சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய விடைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.